நார்மல் கதை, ஒன்றுமே இல்லை. அப்பாக்காக பண்ணுறாரு, அப்பாவை சுட்டுட்டாங்க, அதுக்கு வரை கொடுத்து நம்மளை கொல்ல பார்த்தாங்க. அதை சொல்கிறேன் நான். அது என்னன்னா, இப்போ ஏதோ ஒரு நியாயம் இருக்கணும். டைகர் 1, 2 நல்லா இருந்துச்சு, அதை அங்கே நீங்கள் பண்ணுறாங்க. ஐயோ நீங்கள் வேறு ப்ரோ, கேமியோ தான் மேட்ரு. ஒரு வில்லன் அடித்தோடனே வில்லனுக்கு ஒரு தேட்டர் ஆக்சுவலாக கொஞ்சம் கம்மி பேர் தான் வந்து. ஒன்றுமே இல்லை, எதுவுமே சொல்ல படத்தில் சும்மா உட்காந்து பார்க்கலாம். அதான் சொல்கிறேன், ஃபேமிலி கண்டிப்பாக படமும் சைக்கோத்தனமாக தான் இருக்கும். ரன்பீர் லவ் சீன்ஸில் சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. ஹீரோ வேறு ஒன்றும் கிடையாது, சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. ஹீரோ மாதிரி 2-3 கில்மா சீனில் வந்து அதை பார்த்து 2-3 பொண்டாட்டி கட்டாலும் தப்பு இல்லைன்ற மாதிரி ஒரு உபயோகத்துறாரு, வேறு ஒன்றும் கிடையாது. ரொமான்ஸ்க்காக வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக அடுத்ததே போய் பார்ப்பீங்களா? ஐயோ அடுத்த படம் அங்கே மட்டும் தான் போட்டிங்க நீங்கள். ஆனால் 3 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போட்டு நம்மளை கொலை பண்ண பார்த்தாங்க. இப்போ அதுவும் தான் இது மாதிரி எல்லாத்தையும் பேண்டியாவை எடுத்து நம்மளை கொலை பண்ண பார்த்து நம்மளை வச்சு ட்ரையல் பார்க்குறானுங்க. இனிமேல் வந்து இந்த மாதிரி படத்துக்கு நான் வர மாட்டேன். அங்கே பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வேணா அப்புறம் நான் வரேன். அதுபோல் நான் அன்னபூர்ணி பார்க்கிங் வேறு ஏதாவது போயிருப்பேன். நான் இது வந்து தெரியாமல் சிக்கிட்டேன் நான், அவ்வளோதான். படம் வேஸ்ட்டு. படத்தில் என்ன சொல்ல வராங்க மெசேஜ்? படத்தில் மெசேஜ் ஒன்றும் இல்லைங்க. அப்பாவும் பையன் ஒன்றா புரிஞ்சிக்கணுன்றது அது சரிங்களா. மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது, சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. ஹீரோ மாதிரி 2-3 கில்மா சீனில் வந்து அதை பார்த்து 2-3 பொண்டாட்டி கட்டாலும் தப்பு இல்லைன்ற மாதிரி ஒரு உபயோகத்துறாரு, வேறு ஒன்றும் கிடையாது. இல்லை இது வந்து ஆக்சுவலாக எப்படின்னா, படம் சைக்கோ மாதிரி இருக்குன்னா ஆக்ஷன் பிளாக்கை விரும்பி தான் நம்ம இந்த படத்துக்கு வரோம். நம்ம ஆக்சுவலாக இந்த படத்துக்கு வரோம்னா ஆக்ஷன் நல்லா நமக்கு தெரிய இருக்குன்னு வருவோம். அதே மாதிரி உண்மையிலேயே சொல்கிறேன், நம்ம வந்து இந்த அன்னியனில் எப்படி அந்த கராத்தா ஃபைட் சீனாக நம்ம என்ஜாய் பண்ணுவோம், அந்த மாதிரி இதில் ஒரு இன்டர்வல் பிளாக் ஃபைட் சீன் இருக்கும், நல்லா இருக்கும் ஆக்சுவலாக. அதே மாதிரி கிளைமேக்ஸ் ஒரு ஃபைட் சீன் ஒன்று இருக்கும், அதுவும் நல்லா இருக்கும் ஆக்சுவலாக. இது 2 ஃபைட் சீனுக்காக நம்ம உட்காந்து 4 மணி நேரம்லாம் படம் பார்க்க முடியல. 3.5 மணி நேரம் ஓடிட்டு இருக்குது படம். அது நம்ம உட்காரும் போது லிட்டரலி ஒரு 6 மணி நேரம் பார்க்குற மாதிரி இருக்கும். ரொம்ப கடுப்பாரு. அனில் கபூர் அவங்க அப்பா ரோலில் இருந்தார். அவரும் ஓகே, அவருக்கு வந்து பெருசாக ஒன்றும் இல்லைனாலும் படத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நன்றி. படம் சூப்பராக இருக்குங்க. என்ன சொல்ல வராங்க? என்ன சொல்ல வராங்கன்னா, அப்பா பையனுக்கு எவ்வளோ பாசம் இருக்குது அப்படின்னு தான் காமிக்கிறாங்க. படம் ஃபுல்லாக ஒரு பையன் வந்து அப்பாக்காக என்னென்ன பண்ணுறானோ, என்ன சாக்ரிஃபைஸ், என்ன ஒரு அப்பா லவ்க்காக ஏங்குவாங்கல்ல, அதுதான் படமே. படம் டியூரேஷன் ரொம்ப ஜாஸ்தின்றாங்க. ஆமாம், டியூரேஷன் ஜாஸ்தி தான். எந்த இடத்துலையும் உங்களுக்கு லேக் ஆகாது, போரே அடிக்காது, நல்லா இருக்கும் படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி செகண்ட் ஹாஃப் எப்படி எல்லாமே வாசம். உங்களுக்கு பிடிச்ச சீன் எனக்கு பிடிச்ச சீன் அதெல்லாம் சொல்லக்கூடாதே. ஆக்சுவலாக படமும் சைக்கோத்தனமாக தான் இருக்கும். ரன்பீரோட ஆக்டிங் வந்து வேற லெவலில் இருக்கு. பெஸ்ட்டு. இன்ட்ரோல் பிளாக் எப்படி இருந்துச்சு? இன்ட்ரோல் எல்லாமே சூப்பருங்க. டைட்டில் கார்டு முடிஞ்ச படம் ஓடுனதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஓடும். அது வந்து என்ன சொல்கிறது, சாரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அப்புறம் அண்ணன் தம்பி, அப்புறம் வந்துட்டு அப்பா அம்மா, சரியா பையன் அம்மா, அந்த மாதிரி ஒரு ஜோனில் காமிச்சிருக்காங்க. இப்போ வந்துட்டு நல்லா இருக்கும். ஆக்டிங் கொஞ்சம் தெரிஞ்சால் தான் போடுவாங்க. நான் ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் ஒரு ஆக்டிங் போட்டுருக்காங்க பண்ணாங்க. அது பார்க்கும்போது சிரிப்பு தான் வந்துச்சு. ஏதோ ஒரு லூஸ் மாதிரி நடிக்கிற மாதிரி இருக்குது ராசிகா. நல்லா இல்லை, படம் பிடிச்சிருக்காங்க. ஓகே ப்ரோ, ஆவரேஜ். ஆனால் பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. உண்மையான கிராஃபிக்ஸ்